Hello viewers, welcome to Deeps Mathematics 23. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 99 டேஸ் பேட்சில் வந்து தேர்ட் டேயில் சிக்ஸ்த்துக்கான மூணாவது இயல் தான் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த இயல் வந்து நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட பேட்சில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே வெறித்தனமாக வந்து படிச்சுட்ருக்காங்க. ஸோ நேற்று டே 2 டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா மொத்தமாக 44 கொஷினில் 44க்கு 44 வாங்கினவங்க கவுண்ட் வந்து அதிகமாகவே வந்திருக்கு. ஸோ இதே போல் நீங்களும் ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக வந்து படிச்சுட்டே இருங்க. ஸோ இது வரைக்கும் டாப் 3க்கான ஆன்சர்ஸ் மார்க்ஸ் தான் வந்து கொடுப்பேன் அப்படின்றத இதுக்கப்புறம் வந்து கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. ஸோ எல்லாருமே வந்து டாப் 3 மார்க்கில் வந்து இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இன்னொரு விஷயமும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் வந்து நான் பிடிஎஃப்பில் வந்து நடத்துனனால ஃப்ரெஷர்ஸாக இருக்க போய் வந்து எங்களால் வந்து அதை பிக்கப் பண்ணி வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டிசப்பாயிண்ட் மாதிரி தான் வந்துருந்துச்சு நமக்கு. என்னடா இது நம்மளோட சேனலே வந்து மேக்ஸுக்கு தான் அதிகமாக பார்ப்பாங்க, ஃபஸ்ட் டேவே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டே 2க்கு வந்து பயங்கரமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபர்ட் எடுத்து நான் ஒன்று பண்ணேன். ஸோ அப்படி பார்க்கும்போது நான்லாம் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான்க்கா. ஆனால் எனக்கு இது ரொம்ப புரிஞ்சிருந்துச்சு. நானே ஃபுல் மார்க் மேக்ஸில் வாங்கியிருக்கேன்னா பார்த்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி எனக்கு நடத்துங்க அப்படின்னும் போது அதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நானும் உங்களுக்காக இதே போல் எஃபர்ட்ஸ் வந்து ரெகுலராக வந்து கொடுப்பேன். நீங்களும் எனக்காக ரெகுலராக டெஸ்ட்டெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுட்டு ஃபுல் மார்க் வாங்க ட்ரை பண்ணணும். ஸோ இன்றைக்கான இயல் வந்து பார்க்கலாங்களா. ஸோ இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட்டு செயல் வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் ஆத்திச்சூடி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்பயும் போல் நுழையும் முன் வந்து பார்த்தலாம். அறிவியல் ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடினா தெரியும், இந்த ஆ இ ஈ அப்படிங்கிற வரிசையில் வந்து அறக்கருத்துக்கள் வந்து கூறுவாங்க. இது என்னங்க அறிவியல் ஆத்திச்சூடினா அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அறிவியல் ஆத்திச்சூடிங்கிறது அகர வரிசையில் அறிவுரை வந்து கூறக்கூடிய ஒரு இலக்கியம் தான் ஆத்திச்சூடிங்கிறது நமக்கு தெரியும். அந்த வெறும் ஆத்திச்சூடி எழுதினவங்க யாருன்னா ஔவையார். புதிய ஆத்திச்சூடின்னு ஒன்று இருக்கும், அதை எழுதினவர் யாருன்னா பாரதியார். ஓகேங்களா. இப்போ இந்த நுழையும் முன்னில் மொத்தமாக ஒரு 3 இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா. ஆத்திச்சூடிங்கிறது அகர வரிசையில் நமக்கு அறிவுரையை வந்து சொல்லும். ஆத்திச்சூடிங்கிறத எழுதுனது ஔவையார், புதிய ஆத்திச்சூடிங்கிறத எழுதுனது பாரதியார். ஓகேங்களா. ஸோ இந்த 3 பாயிண்ட் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்த அறிவியல் ஆத்திச்சூடி எழுதுனது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெல்லை சு முத்து. ஆத்திச்சூடி ஔவையார், புதிய ஆத்திச்சூடி பாரதியார், அறிவியல் ஆத்திச்சூடி யார் எழுதுனா நெல்லை சு முத்து. ஓகேங்களா. இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அகர வரிசையில் தான் இருக்கும். பார்த்திங்களா, ஆ இ தான் வருது இல்லைங்களா. ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. சரி, அடுத்தது சொல்லும் போலும் நமக்கு எப்பயும் போல் ரொம்ப முக்கியம். இயன்ற வரை அப்படின்னா முடிந்த வரை, ஒருமித்து அப்படின்னா ஒன்றுபட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. அடுத்து ஔடதம் அப்படின்னா மருந்து. இந்த ஔடதம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சொல்லும் பொருளுங்க, தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஔடதம்ங்கிறது மருந்து. அடுத்து இந்த நூல்வெளி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. அதுலேயும் எந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் நெல்லை சுமுத்து. ஸோ என்ன போலவே யோசிக்கக்கூடிய ஒரு பர்சனை வந்து நான் பார்க்குறேன், என்ன மாதிரி நீங்கள் இருக்கீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அதான் தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் அப்படிங்கிறது ஏபிஜே வந்து யாரை பாராட்டியிருக்காரா, நெல்லை சுமுத்துவை பாராட்டியிருக்காரு. ஓகேங்களா. அடுத்து இவர் வந்து எங்கே வேலை பார்த்துருக்காரு, அதாவது நெல்லை சுமுத்து எங்கெங்கெல்லாம் வேலை பார்த்துருக்காருன்னா விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ்வான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம், இங்கெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காரு, வேலை பார்த்துருக்காரு. ஓகேங்களா. இவர் வந்து சயின்ஸ் சம்மந்தமாக நிறைய கட்டுரைகள், புக்கு இதெல்லாமே வந்து எழுதக்கூடிய ஒரு பர்சன். ஓகேங்களா. ஸோ இதில் அடுத்து என்னென்னா இந்த அறிவியல் ஆத்திச்சூடிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு பாடலை இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதோட புக்கு நேமே அறிவியல் ஆத்திச்சூடி தான். அந்த பாடல் இடம்பெற்றிருந்த புக்கோட நேமே அறிவியல் ஆத்திச்சூடி தான். அவ்வளோதான். இந்த நூல்வெளியில் என்னென்ன பாயிண்ட் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்துல் கலாம் வந்து நெல்லை சுமுத்துவை பாராட்டியிருக்காரு. அதுவும் எப்படி சொல்லி பாராட்டியிருக்காரு, தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் அப்படின்னு பாராட்டியிருக்காரு. நெல்லை சுமுத்து எங்கெங்கே வேலை பார்த்துருக்காரு, விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ்வான் விண்வெளி மையம், சதீஷ் தவான்க, அடுத்தது வந்து இந்திய விண்வெளி மையம், இந்த 3 இடம். அதுக்கப்புறம் இவர் வந்து அறிவியல் கட்டுரைகள், புத்தகங்கள் வந்து நிறைய எழுதியிருக்காரு. இந்த பாடல் அறிவியல் ஆத்திச்சூடிங்கிற நூல்லேருந்து எடுக்கப்பட்டது. ஓகேங்களா. இந்த 4 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நேராக புக் பேக்குக்கு வந்துடலாம். உடல் நோய்க்கு டேஸ் தேவை. உடலில் நோய் வந்துச்சுன்னா மருந்து தேவை. அப்போ என்ன படித்தோம், ஔடதம் அப்படின்னா மருந்துன்னு படித்தோமா. ஓகே. அடுத்து நண்பர்களுடன் டேஸ் விளையாடு. நண்பர்களோட எப்படி விளையாடணும், ஒன்றா சேர்ந்து விளையாடணும். அப்போ ஒருமித்து விளையாடு. அடுத்தது கண்டறி. இது எப்படிங்க பிடிக்கலாம், கண்டறிங்கிறது வந்து கண்டு கூட்டல் அரி. ஓகேங்களா. கண்டறிங்கிறது கண்டு கூட்டல் அரி. ஓகே. அடுத்தது ஓய்வற அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஓய்வு கூட்டல் அற. ஓகேங்களா. என்னதுங்க, ஓய்வு கூட்டல் அற. அடுத்தது ஏன் கூட்டல் என்று அப்படிங்கிறது ஏன் என்று, ஈ இருக்கு இல்லைங்களா, அந்த ஏன் என்று. அடுத்தது ஔடதம் கூட்டல் ஆம் அப்படின்னா ஔடதமாம். ஸோ ஆப்ஷன் ஏல இருக்கதான் நமக்கான ஆன்சர். ஓகேங்களா. அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 முக்கியங்க. பல தடவை ப்ரீவியஸ் கொஷனில் ரொம்பவே ரிப்பீட் ஆகிருக்கு. அதுவும் எங்கன்னா இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஏரியாவில் ரொம்பவே ரிப்பீட்டட் ஆகிருக்கக்கூடிய ஒரு இது. அப்படியே 4மே வரிசையாக வந்து ரிப்பீட் ஆகிருக்கும்.
ஸோ அணுகு அப்படிங்கிறதுக்கான ஆப்போசிட் என்னதுங்க? விலகு. அடுத்து ஐயம் அப்படின்னா என்னதுங்க? ஒரு குழப்பமாக பயமாக இருக்கக்கூடியது. அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்னது? தெளிவு. அடுத்து ஊக்கம் அப்படின்னா என்னது? அதுக்கு ஆப்போசிட் வந்து சோர்வு. நான் ரொம்ப வந்து உற்சாகமாக இருக்கேன், அந்த ஊக்கம் பெற்று உற்சாகமாக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் என்னது? சோர்வாயிட்டேன். அடுத்தது உண்மை அப்படின்னா பொய்மை. அவ்வளோதான். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம், நல்லா படித்து வச்சுக்கோங்க. அடுத்து அவ்வளோதாங்க, அறிவியல் ஆத்திச்சூடி முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து அறிவியலால் ஆள்வோம் அப்படிங்கிறது. இதில் வந்து பெருசாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்கிறது எதுவும் கிடையாது. நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போயிடலாம்னா இந்த ஒரு பாக்ஸு ரொம்ப 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 முக்கியங்க. ஏன் அப்படின்னா பாரதியார் அவர் சொன்ன ஒரு பாடல். ஸோ பாரதியாருங்கிறவர் வந்து இந்த சிலபஸ் பொறுத்தளவில் ரொம்பவே மேஜர் ரோல் ப்ளே பண்ணக்கூடியவர். ஓகேங்களா? அப்போது இவர் சொன்ன எல்லா விஷயமே நமக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கணும். வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் சந்தி திருப்பெருக்கம் சாத்திரம் கற்போம். இது நமக்கு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இது யார் சொன்னது அப்படின்னா பாரதியார் வந்து பாடினது. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமானது. 3 வரையுமே சும்மா பாட்டு மாதிரி அப்படியே வாசி பாருங்கள், மனப்பாடம் ஆயிடும். வானை அளப்பும் கடல் மீனை அளப்பும் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம். இதில் இந்த லாஸ்ட் லைனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இதில் வந்து இந்த ஒரு பாக்ஸும் இந்த புக் பேக்கும் படித்தாலே இந்த அறிவியலால் ஆள்வோம்ங்கிறது முடிஞ்சிருச்சு. மனிதன் எப்போதும் உண்மையே உரைக்கின்றான். நேற்று பார்த்தோம் இல்லைங்களா? உரை. எந்த ரை அப்படிங்கிறது நேற்றே நான் சொல்லிக் கொடுத்தேன் இல்லைங்களா? அப்போ ஆப்ஷன் ஏல வரக்கூடிய உரைக்கின்றான். அடுத்தது ஆழக்கடல். இது வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஆள் கூட்டல் கடல்ங்கிறத நம்ம தப்பாக போட்டுருவோம். ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஆழக்கடல். ஆழ்கடல்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ஆப்ஷன் வரலாம். ஆனால் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஆழக்கடல்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஆழம் கூட்டல் கடல்னு வரணும். சரிங்களா? நிறைய பேர் இதில் வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க, தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்தது விண்வெளி அப்படிங்கிறது டைரெக்டாக விண் கூட்டல் வெளி. அடுத்தது நீலம் கூட்டல் வான் ங்கிறது நீலவான். அந்த லா என்னங்கிறதெல்லாம் தெளிவாக கவனிச்சுக்கணும். இங்கே பார்த்தீங்களா கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இந்த லாலாம் கொடுத்துருக்காங்க. அப்போது நீலவான். ஓகேங்களா? அடுத்தது இல்லாது இயங்கும் அப்படின்னா இல்லா தியங்கும் அப்படின்னு வரணும். இல்லா தியங்கும். ஓகேங்களா? ஆப்ஷன் இ. ஓகே. அடுத்தது கணியனின் நண்பன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நுழைமுன்னில் எதுவும் இல்லை. பெருசாக வந்து எது இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் நான் சொல்கிறேன். நீங்கள் ஜஸ்ட்டு சும்மா அந்த கதையை மட்டும் வாசி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து என்னென்னா ஒரு ரோபோட் பற்றி வந்து வரக்கூடியது. அதாவது தானியங்கி ரோபோஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள பற்றி. அப்போ ரோபோ அப்படிங்கிற வார்த்தை ஃபஸ்ட் டைம் வந்து எந்த நாட்டில் வந்து காயின் பண்ணுறாங்க, அதாவது ஃபஸ்ட் டைம் யார், எந்த நாட்டை சேர்ந்தவர், எந்த வருடம் அந்த வார்த்தையை உபயோகிக்கிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா காரல் கபேக் அப்படிங்கிறவர் வந்து செக் நாட்டை வந்து சேர்ந்தவர். அவர் வந்து அவரோட ஒரு நாடகத்துக்காக என்ன பண்ணுறாருனா ரோபோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து உபயோகிக்கிறாரு. ஓகேங்களா? ரோபோங்கிறதுக்கான ஆக்சுவலான அர்த்தம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அடிமை. இப்போ நான் என்னென்ன சொல்லி கொடுத்தேன்? காரல் கபேக் அப்படிங்கிறவர் வந்து செக் நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து ரோபோ அப்படிங்கிற வார்த்தையை 1920 அவரோட ஒரு நாடகத்துக்காக உபயோகிக்கிறாரு. ரோபோ அப்படிங்கிறதுக்கான ஒரிஜினல் அர்த்தம் வந்து என்ன அப்படின்னா அடிமை அப்படிங்கிறதான் அர்த்தம். சரிங்களா? ஸோ அடுத்தது பாக்ஸுங்கிறது எப்போவுமே நமக்கு ரொம்ப முக்கியங்க. மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி ஆகும். இவை தோற்றத்தில் மனிதர் போல் இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் என்று பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் தானியங்கிகளுக்கு விளக்கம் தருகிறது. இந்த மாதிரி நம்மளை மாதிரி உருவத்தில் இல்லைனாலும் நம்ம செய்யக்கூடியது நம்மளால் செய்ய முடியாததையும் அந்த தானியங்கி வந்து செஞ்சு முடிச்சிடும் அப்படிங்கிறத யார் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம். இதை யார் சொன்னாங்கங்கிறது நமக்கு முக்கியம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கீழே வந்துட்டிங்கன்னா இங்கே ஒரு பாயிண்ட் வந்து முக்கியமான பாயிண்ட் வந்து இருக்குது. 1997 ஐபிஎம் வந்து தயாரித்த ஒரு டீப் ப்ளூ, ஐபிஎம்ங்கிற ஒரு கம்பெனி வந்து டீப் ப்ளூ அப்படிங்கிற ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர், சூப்பர் கம்ப்யூட்டருக்கு தமிழில் மீத்திறன் கணினி, இதை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு கலைச்சொல்ல வந்து வரும். ஓகேங்களா? இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வந்து எந்த கம்பெனி வந்து உருவாக்கியிருக்காங்க? ஐபிஎம் அப்படிங்கிற ஒரு கம்பெனி டீப் ப்ளூ அப்படிங்கிற ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரை உருவாக்கியிருக்காங்க. அந்த கம்ப்யூட்டர் வந்து என்ன பண்ணுதுன்னா 1997 ஒரு செஸ் காம்படிஷனில் வேர்ல்டு சாம்பியனவே தோக்கடிச்சிருது. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரி கேஷ்பரோவ். திரும்ப நான் சொல்கிறேங்க, நானே லைட்டாக கன்ஃபியூஸ் பண்ணி விட்ட மாதிரி தான் இருக்குது. திரும்ப ஒரு தடவை நான் சொல்கிறேன். ஐபிஎம் அப்படிங்கிற ஒரு கம்பெனி டீப் ப்ளூ அப்படிங்கிற மீத்திறன் கணினியை உருவாக்குறாங்க.
திரும்ப நான் தான் வளர்றேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இதான் வந்து லாஸ்ட் சான்ஸ். ஓகேங்களா? ஸோ IBM அப்படிங்கிற கம்பெனி ஒரு மீத்திறன் கணினியை வந்து உருவாக்குறாங்க. அதோட பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டீப் ப்ளூ. ஓகேங்களா? ஸோ 1997 மே மாதம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உலக சதுரங்க வெற்றியாளர் வேர்ல்டு சாம்பியன் இருப்பார் இல்லைங்களா செஸ்ஸில், ஸோ அவர் கேரி கேஷ்பரோவை வந்து என்ன பண்ணுது, அது தோக்கடிக்குது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தாங்க பாயிண்ட்டு. 1997 மே மாதம் கேரி கேஷ்பரோவை டீப் ப்ளூ வந்து தோக்கடிக்குது. அது வந்து எந்த கம்பெனியை சேர்ந்தது அப்படின்னா IBM கம்பெனியை சேர்ந்தது. இல்லை ஜஸ்ட் வந்து ரொம்ப மனப்பாடம் பண்ண வேணாம், ஒரு 4-5 வாட்டி வாசிக்க உங்களுக்கே வந்து ஞாபகம் வந்துடும். ஸோ இப்போ இது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஸோ இது என்னென்னா சோஃபியா அப்படிங்கிற ஒரு ரோபோட் வந்து இருக்குது. ஸோ வந்து ரீசன்ட் டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூஸ்லாம் வந்து கொடுத்த மாதிரி, தமிழில் பேசி இன்டர்வியூஸ் வந்து கொடுத்த மாதிரிலாம் நியூஸ் சேனலில் ரொம்பவே ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ அது வந்து சும்மா எடிட்டிங்லாம் கிடையாதுங்க, ஒரிஜினலாகவே வந்து இன்டர்வியூ வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து என்னென்னா ரோபோட் தான். சோஃபியா அப்படிங்கிற ரோபோட்டுக்கு புதுமையின் வெற்றியாளர் அப்படிங்கிற பட்டத்தை யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐநா சபை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த சோஃபியா அப்படிங்கிற ரோபோட்டுக்கு வந்து முதலாக வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா குடியுரிமை, சிட்டிசன்ஷிப் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் மனுஷங்களுக்கு தானே தருவாங்க. ஆனால் இந்த சவுதி அரேபியா அப்படிங்கிறவங்க, அந்த நாடு இருக்கு இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சோஃபியா அப்படிங்கிற ரோபோட்டுக்கு குடியுரிமை வந்து வழங்கியிருக்காங்க. உலகிலேயே முதலாக சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ளது. ஓகேங்களா? அடுத்து சோஃபியாவுக்கு புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஐநா சபை வந்து பட்டம் வந்து கொடுத்துருக்கு. அவ்வளோதாங்க, இதில் படிக்க வேண்டிய கண்டென்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ என்னென்ன சொல்லிக் கொடுத்தேன், அடிமை அப்படிங்கிறது வந்து ரோபோ அப்படிங்கிறதுக்கான ஒரிஜினல் அர்த்தம். அந்த ரோபோ அப்படிங்கிற வார்த்தையை காயின் பண்ணவர் வந்து காரல் கபேக்கு 1920 வந்து காயின் பண்ணார். அவர் செக் நாட்டை வந்து சேர்ந்தவர். அவ்வளோதான். அடுத்து பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் வந்து என்ன சொன்னாங்க, தானியங்கிகளுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே கீழே வந்துட்டோன்னா இந்த IBM அப்படிங்கிற கம்பெனி தயாரித்த டீப் ப்ளூ வந்து கேரி கேஷ்பரோவை 1997 மே மாதம் தோக்கடிச்சிருச்சு. இதில் செஸ் போட்டியில். அடுத்தது வந்து சோஃபியாவுக்கு வந்து புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஐநா வந்து பட்டம் கொடுத்துருக்கு. சவுதி அரேபியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, குடியுரிமை வந்து வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ இங்கே வாங்க, நுட்பமாக சிந்தித்து அறிவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுண்ணறிவு. ஓகேங்களா? நுட்பமாக சிந்தித்து அறிவது என்னது, நுண்ணறிவு. அடுத்து தானே இயங்கும் எந்திரம், அதுதான் என்னது, தானியங்கி. பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தது யாரை பற்றி, இந்த தானியங்கியை பற்றி. அடுத்து நின்றிருந்த, அப்போ இதுக்கு என்னங்க வரும், நின்று கூட்டல் இருந்த. அடுத்தது அவ்வுருவம் அப்படிங்கிறது ஆ கூட்டல் உருவம். அடுத்து மருத்துவம் கூட்டல் துறைனா மருத்துவத்துறை. மருத்துவத்துறை எங்கே இருக்குது, இந்த இருக்குது மருத்துவத்துறை, இத்து வரணும் நடுவில். அடுத்து செயல் கூட்டல் இலக்க செயலிலக்க, அப்போ இங்கே இருக்கா, ஓகே. நீக்குதல் அப்படிங்கிறதுக்கான எதிர்ச்சொல். இப்போ நிறையா வந்து கொஷின் பேப்பரில் வந்து, அதாவது TNPSC எக்ஸாம் இருக்குது இல்லைங்களா, அந்த டைமில் குரூப் எக்ஸாம் ஒரிஜினல் எக்ஸாம் அப்போ எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்களா பொருள் கேட்டிருக்காங்களா அதே கவனிக்காமல் இங்கே நீக்குதல் அப்படின்னு பார்த்தோன்னே அதுக்கான மீனிங் என்னவாக இருக்குங்கிறத டப்புன்னு டிக் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. இல்லையா, பொருள் வந்து கேட்காதப்போ எதிர்ச்சொல் கேட்டிருக்கும்போது, எதிர்ச்சொல் இல்லாமல் பொருள் கேட்டிருக்கும்போது டக்குன்னு போயிட்டு வேறு எதாவது டிக் பண்ணி விட்டுறது. ஸோ வந்து கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும், நம்ம கொஷின் ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணியிருக்கணும். எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்களா பொருள் கேட்டிருக்காங்களாங்கிறத கண்டிப்பாக கவனிக்கணும். ஓகேங்களா? ஸோ நீக்குதல் அப்படிங்கிறதுக்கான எதிர்ச்சொல் என்னது, சேர்த்தல். எளிது அப்படிங்கிறதுக்கான எதிர்ச்சொல் என்னது, அரிது. அவ்வளோதான். இந்த எதிர்ச்சொல் எல்லாமே நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக சிலபஸில் வந்து கவர் ஆகக்கூடிய ஒரு டாப்பிக்குங்க. தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. இல்லைனா எதிர்ச்சொல் எங்கெல்லாம் படிக்கிறீங்களோ அது ஒரு நோட்டில் கூட சைடாக எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது கோடிட்ட இடம். மனிதன் தன் வேலைகளை எளிதாக கண்டுபிடித்தது தான் என்னதுங்க, ரோபோட் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகேங்களா? தானியங்கி இல்லைனா இயந்திரங்கள் எதை வேணாலும் எழுதிக்கலாம். அடுத்தது தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு என்னென்னா அந்த சிந்தித்து அறிதல், அந்த நுண்ணறிவு இருக்கு இல்லைங்களா, அதுதான். அடுத்தது உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திறன் கணினியின் பெயர் என்னது, டீப் ப்ளூ. அடுத்தது சோஃபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு யார், சவுதி அரேபியா. அவ்வளோதாங்க. ஸோ முடிஞ்சிருச்சா? ஸோ இன்றைக்கி வந்து டக்குன்னு முடிஞ்சிட்டு வருதா. அடுத்தது ஒளி பிறந்தது அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒரு லெசன் வந்து அப்துல் கலாம் கூட ஒரு நேர்காணல் வந்து நடந்தது. அதை பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி சும்மா இருக்கும். அங்கே யார் குழந்தைங்க வந்து கொஷின்ஸ் கேட்டாங்க, அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார், அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பெருசாக நம்ம படிக்கிற மாதிரி கண்டென்ட் வந்து எதுவும் இருக்காதுங்க. ஜஸ்ட் ஒரு 1 அல்லது 2 மட்டும் இருக்கும், அதை மட்டும் சொல்கிறேன். ஸோ இது வந்து என்னென்னா தமிழில் அப்துல் கலாமுக்கு வந்து அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆஹா அரண் அப்படிங்கிற திருக்குறள் வந்து அவருக்கு
ரொம்ப ஒரு அவரோட வாழ்க்கையில் வலு சேர்த்த ஒரு திருக்குறள். அவருக்கு வந்து ஒரு புக் வந்து ரொம்ப பிடிக்கும். என்ன புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிலியன் வாட்சன் எழுதின விளக்குகள் பல தந்த ஒளி, லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் அப்படிங்கிற புக் வந்து அப்துல் கலாமுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை யார் எழுதினாங்க? லிலியன் வாட்சன் அப்படிங்கிறவர் வந்து எழுதியிருக்காரு. ஓகேங்களா? சரி, அந்த புக்கை படித்தனால அவருக்கு என்ன ரொம்ப கிடச்சிது அப்படின்னா, அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி, இது எல்லாமே வந்து அவருக்கு கிடச்சிருக்கு. இப்போ 2 பாயிண்ட் வந்து படித்தோமா. அப்துல் கலாமோட வாழ்க்கைக்கு வலு சேர்த்த திருக்குறள் எது அப்படின்னா, அறிவாற்றம் காக்கும் கருவி, செருவாருக்கு உள்ளளிக்கல் ஆகா அரண். ஓகேங்களா? அடுத்தது அவருக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு, அவரோட வாழ்க்கையில் அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய 3 வந்து கொடுத்த புக்கு வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிலியன் வாட்சன் அப்படிங்கிறவரை எழுதின விளக்குகள் பல தந்த ஒளி அப்படிங்கிறது. 2 பாயிண்ட் பார்த்துட்டோமா. அடுத்து போகலாம். சரி, இப்போ இங்கே வந்து பாருங்கள், வெற்றி அடைகிறதுக்கு வழி என்ன அப்படின்னு கேட்கும்போது அப்துல் கலாம் 2 சொல்லியிருக்காரு. ஒன்று, அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனிக்கணும்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்று, வியர்வை வியர்வை வியர்வை, அதாவது வேலை செய்யணும் வேலை செய்யணும் வேலை செய்யணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. இந்த 2 விஷயம். ஓகேங்களா? அவ்வளோதான். இதில் வந்து வேறு எதுவும் கிடையாது. இதில் புக் பேக்கும் வந்து கிடையாது. சரிங்களா? அடுத்து மொழி முதல் மொழி இறுதி எழுத்துக்கள், ரொம்ப முக்கியமான இலக்கண பகுதி, தெளிவாக வந்து கவனிச்சுக்கோங்க. ஓகேங்களா? மொழி முதல் மொழி இறுதி எழுத்துக்கள்னால் இப்போ நமக்கு என்னென்ன டைப் ஆஃப் எழுத்துக்கள் தெரியும்? உயிரெழுத்து தெரியும், மெய்யெழுத்து தெரியும், உயிர்மெய் எழுத்து தெரியும், ஆயுதம் தெரியும். ஓகேங்களா? இதில் இருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களுமே வந்து முதல்லையும் வந்துடாது. அதாவது ஒரு வார்த்தை இருக்குது, அம்மா அப்படின்னு இருக்குன்னா, அந்த மாதிரி சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களும் ஃபஸ்ட்டில் இடம் பெற்றாது, எல்லா எழுத்துக்களும் கடைசியிலையும் இடம் பெற்றாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, மெய்யெழுத்து வந்து வார்த்தையோட முதல் எழுத்தாக வருமா? கண்டிப்பாக வரவே வராது. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா எழுத்துக்களாலையும் முன்னாடி இடத்துக்கு வர முடியாது, எல்லா எழுத்துக்களாலையும் கடைசிலையும் வந்து வர முடியாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எது மொழி முதல்ல வரும், மொழி முதல்னா ஒரு வார்த்தையோட முன்னாடி எது வரும், ஒரு வார்த்தையோட பின்னாடி எது வரும், எது வராது, ஏன் வராது அப்படிங்கிறத நம்ம இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். என்னங்க ரொம்ப பெருசாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்போல்லாம் கிடையாது. டக்குன்னு முடிச்சிடலாம். சரி, இப்போ வந்து நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கசட தபர ஞான நம்மன எரள வளலன்னு வந்து எழுதியிருக்கேன். ஏங்க இது எழுதியிருக்கீங்கன்னா, மொழி முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் எதுங்கிறதுக்கு உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லி கொடுக்கறதுக்காக இந்த 18 எழுத்தையும் வல்லினம் மெல்லினம் இடையினம்னு சொல்லிட்டு பிரித்து எழுதியிருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மொழி முதல், அதாவது வார்த்தைக்கு முன்னாடி எந்தெந்த எழுத்துக்கள் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த காசாக்கு 2 சேர்த்து ஒரு முட்டை போட்டு வச்சுக்கோங்க. தாவை விட்டுருங்க, தா பா போட்டு வச்சுக்கோங்க. ராவை விட்டுருங்க. 2 வரும், அடுத்து வராது, 2 வரும், அடுத்து வராது. ஸோ அதே கான்செப்ட் தான். அடுத்ததுலேயும் 2 வரும், அடுத்து வராது, 2 வரும், அடுத்து வராது. ஓகேங்களா? ஸோ அடுத்து என்னென்னா, ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒன் வராது, ஃபஸ்ட்டு ஒன் வந்து வரும், அடுத்த 2 வராது. நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்? 2 வரும், அடுத்து 1 வராது சொன்னோமா? இங்கே ஃபஸ்ட்டு 1 வரும், அடுத்து 2 வராது, அடுத்து 1 வரும், அடுத்து 2 வராது. இவ்வளோ தான். சரிங்களா? சரிங்க, இது முட்டை போடுறதெல்லாம் ஓகே. ஆனால் இது எதுக்காக போடுறீங்க, எப்படி வந்து போடுறீங்க அப்படின்னா, முட்டை போட்டிருக்க எல்லாமே மொழி முதல்ல வந்து நமக்கு வரும். சரிங்களா? ஃபஸ்ட் 2 வரும், அடுத்து 1 வராது, அடுத்து 2 வரும், அடுத்து 1 வராது, அடுத்து 2 வரும், 1 வராது, 2 வரும், 1 வராது. கடைசி வரிசையில் மட்டும் 1 வரும், 2 வராது, 1 வரும், 2 வராது. ஓகேவா? ஸோ இப்போ இதில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், கச தானா பாமா. ஓகேங்களா? இது எல்லாமே எப்படின்னா ஃபுல்லாக வந்துடும். இந்த ஃபஸ்ட்டு முட்டை, செகண்டு முட்டை, அந்த செகண்டு முட்டைக்கு நேராக கீழே இருக்க முட்டை, கா ச தா ப நாம, இது ஃபுல்லாக வந்துடும். அந்த கா வரிசை அப்படின்னா காக்கா கிக்கி கூக்கு இருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி தான். அடுத்து சா வரிசைனா சா சா சி சி சூசுன்னு வருமா? தா வரிசையில் தாத்தா தீ தீ தூ தூ தேத்தேன்னு வருமா? ஸோ இந்த மாதிரி இந்த 6 வரிசையும் முழுசுமே நமக்கு மொழி முதல்ல வந்து வந்துடும். சரிங்களா? அடுத்து இந்த ஞா இருக்குது இல்லைங்களா? இதில் இந்த ஞா அப்படிங்கிற எழுத்து மட்டும் தான் வரும். இந்த ஞால மொத்தம் 4 வரும். அடுத்து என்ன வரும்னா, யாவில் வந்து நான் சொல்கிறேங்க, யா அடுத்து வா. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் எத்தனை வருதுங்கிறத மட்டும் நம்ம மனப்பாடம் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ எது வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்கிறத நான் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 6 இதில் முழுசாக வந்துடும். அதை வந்து எப்படி மார்க் பண்ணுறது நான் சொல்லி கொடுத்துறேன். அடுத்து இவங்களில் மட்டும்தான் எத்தனை பேர் வருவாங்கங்கிறத மட்டும் பார்க்கணும். ஸோ ஞா மட்டும்தான் வரும்னு சொன்னோன்னா, அடுத்து ஞா பார்க்கலாம். ஞா மட்டும் வரும்னு சொல்லிட்டேன். ஞால வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 வரும். ஞா ஞே ngோ.
ஸோ ஃபஸ்ட்டு இதை போட்டுறோம். இதை போட்டதுக்கப்புறம் முன்னாடி ஒரு ஒத்த சுழி கொம்பை மட்டும் போட்டிங்கன்னா அடுத்த ரெண்டும் வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டும் எழுதிட்டு இது ரெண்டுத்துக்கும் முன்னாடி ஒரே ஒரு ஒத்த சுழி கொம்பை போட்டால் அடுத்த ரெண்டு எழுத்துமே வந்துடுது இல்லைங்களா? ஸோ அவ்வளோதான், ஈஸியாக முடிஞ்சிருச்சு. ஞா வரிசை ஈஸியாக முடிஞ்சிருச்சு. அடுத்து யா வரிசை, யா யா யூ யூ யோ யோ. ஓகேங்களா? இந்த 6 மட்டும்தான் யாவில் வரும். அடுத்து வா பார்த்தீங்கன்னா வா வா வி வி வே வே வை வவ். அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த 8 மட்டும் வரும். ஸோ மொழி முதல்ல வந்து உயிர்மை எழுத்துக்களில் என்னென்ன வருதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கான ஷார்ட்கட்டும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து யா யா யூ யூ யோ யோ. அடுத்து அதே போல் அப்படியே கொஞ்சம் கீழே இதை பேஸ் பண்ணி வா வா வி வி வே வே வை வவ். அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ அடுத்தது மொழி முதல்ல இப்போ எது வராது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே வந்து ஸ்கிப் பண்ணோம் பார்த்தீங்களா? டா நா ரா லா 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 ரா நா. இந்த 8 வரிசையில் இருந்தும் ஒரு எழுத்து கூட மொழி முதல்ல வந்து வராது. ஆயுத எழுத்து அப்வியஸாக வராது. ஏன்னா ஆயுத எழுத்து எப்போவுமே நடுவில் மட்டும்தான் நமக்கு வரும். அப்போ இது வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அடுத்து உயிரெழுத்தில் இருக்கக்கூடிய 12 எழுத்துமே கண்டிப்பாக மொழி முதல்ல வந்துடும். உயிர்மை எழுத்தில் இப்போ நம்ம பார்த்த வரிசை எல்லாமே நமக்கு வந்துடும். அடுத்து மெய் எழுத்து கண்டிப்பாக மொழி முதல்ல என்ன ஆகாது? வராது. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அதான் மெய் எழுத்து 18 வராது. உயிரெழுத்து வந்து கண்டிப்பாக வந்துடும். ஆயுத எழுத்து வந்து வராது. உயிர்மையில் நம்ம எது பார்த்தோமோ அதெல்லாம் வந்துடும். இப்போ இந்த வரிசையில் மிச்சம் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எதுவுமே வராது. ஓகேங்களா? அவ்வளோதான். ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து மொழி இறுதி எழுத்துக்கள், இது வந்து அதை விட ஈஸியான ஒரு ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இங்கே வந்து எப்பயும் போல் கசர தபர ஞானனா நம்மனா எரள வளலான்னு எழுதிக்காங்க. அதை அப்படியே ஃபுல்லாத்தையும் மெய்யெழுத்தாக வந்து மாற்றிடுங்க. ஓகேங்களா? ஸோ இறுதியில் வந்து எந்தெந்த மெய்யெழுத்து வராது அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ இந்த முதல்ல இருக்கக்கூடிய 6ஐயும் அடிச்சிருங்க. ஓகேங்களா? அடுத்து இதை அடிச்சிருங்க. மிச்சம் இருக்கக்கூடிய எழுத்தை அப்படியே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு லைன் வல்லினம் சுத்தமாக வராது. மெல்லினத்தில் முதல் எழுத்து மட்டும் வராது. அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாமே நமக்கு எங்கே வரும்? மொழி இறுதியில் வந்து வந்துடும். இவ்வளோ தான், டக்குன்னு முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்களா? ஒரு பாயிண்ட் வளவளன்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு சின்ன ஷார்ட்கட்டில் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ மொழி இறுதியில் உயிரெழுத்து வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓசை நயத்துக்காக அளபெடுக்கும் போது நமக்கு என்ன வரும்னா மொழி இறுதியில் உயிரெழுத்துக்கள் வந்து வரும். ஓகேங்களா? அதை தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே சொல்லி இறுதியில் வந்து வரும். ஸோ இது வந்து நமக்கே தெரிஞ்ச விஷயந்தான். கண்டிப்பாக ஆயுத எழுத்து வந்து கடைசியில் வராது. மெய் எழுத்தில் யார் யார் வரமாட்டாங்கன்னா வல்லின எழுத்தில் 6, மெல்லினத்தில் 1, மொத்தம் 7 பேர் வரமாட்டாங்க. மிச்சம் 11 பேர் வந்து மொழி இறுதியில் மெய்யெழுத்து வந்து வந்துடும். ஸோ இப்போ சொல்லின் இறுதியில் வராத உயிர்மை எழுத்துக்கள் யார் யார் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஞா வரிசையில் சுத்தமாக வந்து பின்னாடி வராது. அடுத்து வந்து இந்த கே முதல் நே வரைக்குமே மொழியோட கடைசியில் வராது. இந்த ஒகர வரிசை இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த ஒகர வரிசைனா என்னதுங்க? கோங்கோ இருக்குது இல்லைங்களா? அதில் இந்த நோ அப்படிங்கிற எழுத்தை தவிர வேறு எதுவுமே வந்து வராது. ஓகேங்களா? நோ அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா துன்பம். ஓகேங்களா? ஸோ இந்த ஓரெழுத்து ஒரு மொழி நம்ம படிப்போம் இல்லைங்களா? எதில் அப்படின்னா பவனந்தி முனிவர் வந்து எழுதுனா ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறது வந்து நோ அப்படிங்கிறது துன்பம் அப்படிங்கிறது வரும். ஸோ இப்போ மொழி முதல்ல வந்து என்னென்ன வரும்னு பார்த்தோம்? உயிரெழுத்து வரும்னு பார்த்தோம். மெய்யெழுத்து வராதுன்னு பார்த்தோம். ஆயுத எழுத்து கண்டிப்பாக வராதுன்னு பார்த்தோம். உயிர் மேலே யார் யார் வருவான்னு மட்டும் பார்த்தோம். அதே மாதிரி சொல்லோட கடைசியில் யார் வரமாட்டாங்க அப்படின்னா ஆயுத எழுத்து கண்டிப்பாக வரவே வராது. ஒரு 7 மெய்யெழுத்து வந்து கண்டிப்பாக வந்து வராது. அடுத்து உயிரெழுத்து அளபெடுக்கும் போது மட்டும் மொழியோட இறுதியில் வந்து வரும். உயிர்மெயில் யார் யார் வரமாட்டாங்கன்னா ஞா வரிசை வந்து சுத்தமாக வராது. அந்த ஏ வரிசை இருக்கு இல்லைங்களா? கே முதல் நே ஏ வரிசை சுத்தமாக வராது. அடுத்து அந்த ஓ வரிசையில் நோவை தவிர வேறு யாருமே வரமாட்டாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை டஃப்பாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா எனக்கு தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? அடுத்து சொல்லின் இடையில் நடுவில் யார் யார் வருவா அப்படின்னா கண்டிப்பாக மெய்யெழுத்து ஃபுல்லாக வந்துடும். உயிரெழுத்து அளபெடுக்கும் போது மட்டும் வரும். உயிர்மெய் எழுத்து எல்லாமே இடையில் வரும். ஆயுத எழுத்து வரும். ஸோ சொல்லின் இடையில் அப்படிங்கிறப்ப எல்லாமே கம்பல்சரியாக நமக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு எல்லாமே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்தது இதில் எது நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ராமன் விளைவுன்னு இருக்கும் இல்லைங்களா? நம்ம ஃபிசிக்ஸ்லலாம் படிச்சிருப்போம் இல்லைங்களா? ஸோ அதில் என்னென்னா 1921 ஒருத்தர் வந்து கப்பலில் கடலில் வந்து இங்கிலாந்தை நோக்கி போயிட்டுருக்கும்போது அவருக்கு திடீர்னு ஒன்று தோணுது. கடல் ஏன் நமக்கு ப்ளூ கலரில் தெரியுது அப்படிங்கிறது அவருக்கு தோணுது. அப்போது அதுக்கான விடை வந்து அவருக்கு எப்போ கிடைக்கிது அப்படின்னா 1928 பிப்ரவரி 28 அவருக்கு வந்து விடை கிடச்சிருச்சு. அதை அவர் வந்து எப்போ வெளியிடுறாரு அப்படின்னா 1928 பிப்ரவரி 28 ராமன் விளைவு அப்படிங்கிறத வெளியிடுறாரு. ஓகேங்களா?
கிடைச்சதை எப்போ வெளியிடுறாருனா இந்த டேட்டு 28 ஃபெப்ரவரி. ஓகேங்களா? அப்போ 28 ஃபெப்ரவரி 1928. ஸோ இதுக்காக நம்ம நாட்டுக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நோபல் பரிசு வந்து கிடச்சிருக்கும். அதுவும் முதல் அறிவியலுக்கான நோபல் பரிசு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து வெளியிட்டதை முன்னிட்டு அந்த டேட்டை வந்து நம்ம இந்தியாவில் என்னென்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய அறிவியல் நாள் அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டேட்டுங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஃபெப்ரவரி 28 அப்படிங்கிறது தேசிய அறிவியல் தினமாக வந்து நம்ம கொண்டாடிட்டுருக்கோம். ஸோ இதை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர் சி.வி. ராமன். அப்போ ராமன் விளைவை கண்டறிந்தவர் சர் சி.வி. ராமன். ஸோ ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்று தந்த கேள்வி எது அப்படின்னா கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது? ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் சி ஈல இருக்கு இல்லையா, கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது அப்படிங்கிறது. அடுத்தது தேசிய அறிவியல் நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னா February 28. ஸோ அந்த பொருத்தமான தலைப்பு இதெல்லாம் வந்து நமக்கு தேவை கிடையாதுங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கு இல்லையா கலைச்சொல்லை வந்து கண்டறிக அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா. கம்ப்யூட்டர் துறையில் உங்கள் அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். கணினி துறை அப்படிங்கிறது சொல்லணும். காலிங் பெல் அப்படிங்கிறது என்ன, மிஷின், ரோபோ இது எல்லாமே என்னங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு கொஞ்சம் தேவைப்படும். ஓகேங்களா? அடிசொல் அப்படிங்கிறது வந்து என்னென்னா இப்போ அறிக அப்படிங்கிறதுக்கான அடிசொல் இது வந்து எப்படி கேட்பாங்க நமக்கு எக்ஸாமில் அப்படின்னா வேர்ச்சொல் அப்படிங்கிறது நமக்கு கேட்பாங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது எல்லாத்தையுமே. ஸோ அடுத்து அப்படியே வந்தோன்னா நமக்கு ரொம்ப முக்கியமான இந்த கலைச்சொல். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு. சேட்டலைட்டுங்கிறது செயற்கைக்கோள். சூப்பர் கம்ப்யூட்டருங்கிறது மீத்திறன் கணினி. இன்டெலிஜென்ஸுங்கிறது நுண்ணறிவு. ஸோ இது எல்லாமே நமக்கு ரிப்பீட்டடான ஒரு கொஷின்ஸ் தாங்க. ஸோ தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்னையோட கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நல்லபடியாக படிச்சுட்டு டெஸ்ட்டு வந்து சூப்பராக எழுதிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.